நம்மில் பலருக்கு வேலையில் ரிட்டையர் ஆகும்போதோ அல்லது சொத்து விற்பதாலோ சொத்து பாகப்பிரிவினை மூலமாகவோ சேமிப்பு முதிர்வுத் தொகையாகவோ மொத்தமாக பணம் கிடைக்கும். அவ்வாறு அந்த பணத்தை பலரும் சரியாக கையாளாமல் செலவழித்து விடுகிறார்கள். மொத்தமாக கிடைக்கும் பணத்தை எவ்வாறு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து உபயோகப்படுத்துவது என்பதை இப்போது பார்க்கலாம். மொத்த பணத்தை 3 விதங்களில் உபயோகப்படுத்தலாம். 1. முதலில் சொன்ன மாதிரி சரியாக முதலீடு செய்யாமல் பணத்தை செலவழித்து விடுவது. இதனால் அந்த பணத்தினால் எந்த பயனும் இல்லை. 2. நம்முடைய வங்கி சேமிப்பு கணக்கிலோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டிலோ மொத்தமாக முதலீடு செய்வது. இது வங்கியில் பெரும்பாலும் 4% வட்டியே கிடைக்கும். இது மட்டுமின்றி பணத்தை எடுத்து செலவழித்துவிடும் அபாயமும் இதில் உள்ளது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமாக முதலீடு செய்தால் மார்க்கெட் இறங்கிவிட்டால் நம்முடைய மொத்த பணத்தையுமே கூட இழந்துவிடும் அபாயம் உள்ளது. 3. மொத்த பணத்தையும் லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்துவிட்டு எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் முறையாக மாற்றி முதலீடு செய்வது மூலம் மாதமோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ நம் தேவைக்கேற்ப மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் முதலீடு செய்வது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றியும் அதன் மூலம் எப்படி நம்முடைய லட்சியங்களை அடைவது என்பதை பற்றியும் ஏற்கனவே நான் 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் எல்லா விவரங்களும் உள்ளன. இப்போது எஸ்டிபி அதாவது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளானை பற்றி பார்க்கலாம். நாம் லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்வதால் 6% முதல் 8% வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது சேமிப்பு கணக்கு வட்டியை விட அதிகம். இரண்டாவதாக, நாம் லிக்விட் ஃபண்டில் முதலீடு செய்து விட்டதால் அந்த பணம் செலவழிவதும் தடுக்கப்படும். நாம் எஸ்டிபி முறையை உபயோகித்து குறிப்பிட்ட அளவு பணத்தை மாதம் லிக்விட் ஃபண்டில் இருந்து மாற்றி ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டெப்ட் ஃபண்டில் நீண்ட காலத்திற்கோ அல்லது நம்முடைய தேவைக்கேற்பவோ எஸ்ஐபி முறையில் நம்முடைய இலக்குகளை அடைய முதலீடு செய்யலாம். இவ்வாறு செய்வதால் நம்முடைய பணம் ரிஸ்க் குறைவான அதிக அளவு லாபம் தரக்கூடியதான முதலீடாக மாறி நம்முடைய பணமே நமக்காக சம்பாதித்து கொடுத்து பணத்தை பெருக்கும். இது போன்ற விவரங்களை அறிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.